ஏய், நந்தி ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு பல்வரிசையில் நோய் ஏற்றி வச்சிருக்கான். கடவுள் பூமியில் இறங்கின கணக்கு, இறங்கி கொடுத்த கணக்கு. நீதிமான் சீக்கிரமாக நீ எடுக்கலனா இவரை எப்படி அடைப்பாருன்னு இவருக்குத்தான் தெரியும். கடவுள் சிட்டி கிராமத்தை அடைச்சி உள்ள தூக்கி போடுவோம்னு சொன்னாரா? செக் பண்ணுவார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறுபுலியிலேருந்து செக் பண்ணுவாங்க. சிறுபுலியை விட்டுருவாங்க, அது பாவம் பிழைச்சிட்டு போட்டும்னு. ஆனால் இராணுவ முப்படை வானரப்படை ஒவ்வொருத்தனையாக செக் பண்ணல, பல்வரிசையில் செக் பண்ணுவாங்க. இவனுக்கு இவ்வளோ விஷவாயு இருக்குது, இவனுக்கு இவ்வளோ விஷத்தன்மை இருக்குதுன்னு எல்லாம் உள்ளே வந்துடும். என்ன காரணம்? இந்த நாக்கில் பலாயிரம் கோடி இடத்த அடைக்கான், இடத்த பிளாட் அடிக்கான், எல்லாம் போடுதான். இதில் செக் பண்ணல உள்ளே கொண்டு போயிடுவாங்க. சரியாடா? டாக்டர் ஐயா உட்காந்துட்டாரு, டாக்டராக உட்காந்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இவர் தான் கணக்கு பண்ணி மானிட பேரை உள்ளே தள்ளுவார். எப்படி தள்ளுவார்? சீக்கிரமாக இராணுவ முப்படை வானரப்படை வரையில் எல்லாத்தையும் செக் பண்ண விடுவார் மானிட பேரை. இப்போ ஒருத்தனை எவனா ஒருத்தன் கடிப்பான். டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலத்தையும் கடிப்பான். மானிட கடிக்கையில் செக் பண்ணையில் இவனுக்கு இவ்வளோ விஷத்தன்மை நீயே உள்ளே விடணும், கணக்கு விடணும். புரியுதாடா? ஆடு மாடு கோழி பறவை தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போயா நீ அலையுத? அண்டா முட்டா பேரை நீ வாழணும், விலங்குகள் பறவைகளை கொல்லணும். இப்போ இந்த செம்மத்தில் அப்படி வந்திருக்க. நாக்க ரெண்டும் கடிச்சிக்கிட்டு அழிக்கியா? நிறகண்டார வழிமான ஒன்றேவே சிட்டி கிராமத்தில் அடைச்சி உள்ளே தூக்கி போடுவார். அப்போத்த கடவுளாக யாருன்னு தெரியணும். புரியுதா? மானிட போய் 7 செம்ம சேட்டை செஞ்சேன் உள்ளே பூரா அப்படியே அழைச்சி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அப்படியே 2ஆம் நம்பரை திருச்சி பாழாக்குதான். இதில் 2ஆம் நம்பரை பூரா உள்ளே தூக்கி போட்டுருவார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணையில் பலாயிரம் கோடிங்கிறது என்னன்னு தெரியுமா? அவன்கிட்ட தான் விஷத்தன்மை பல் வரிசையில் நிறையா இருக்கும். நாக்கு அந்த பல் வரிசையில் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. புரியுதாடா? செக் அரசியல்வாதி தான் வரிசையாக தூக்குவாங்க. இவன்கிட்ட விஷத்தன்மை வாயில் நிறையா இருக்கும். இவனை செக் பண்ணுறான்னு அவன் குடும்பத்தை உள்ளே தூக்கி போடும்னு சொன்னாரா? அப்போ விஷத்தன்மை அதிகமாக இருந்தால் என்ன செய்வார்? கப்பலில் உள்ளே கொண்டு இறக்கும்னு சொன்னாரா? அப்போ ஊருக்குள்ளே கடந்தால் ஐயோ ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு நோய் தாக்கிறோம், மானிட பேரை தூக்கி உள்ளே வெளியில் அந்த கடலுக்குள்ளே போய் இறக்கணும். கணக்கு போட்டாரா? வந்துருச்சா? அதுதான் கணக்கு. நீ நாய்க்கு இவ்வளோ ஒரு சேட்டையை 8 வாரத்தில் அடைக்கணும், இல்லைன்னா ஊசியை போட்டு கொல்லணும்னு நீங்கள் வாரிய மானிட பிறவி. இப்போ ஐயா கணக்கு போட்டார். ஒன்றவே உனக்கு இவ்வளோ நோய் இருக்குங்கிற கணக்கு, பல்வரிசையில் நோய் இருக்குன்னு தூக்கி உள்ளே கொண்டு போகிறது கடவுள் தான். முக்கால் சத்தி இதை வச்சு தான் தூக்குவார்.